நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அத்தை, நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டீ போட்டு வச்சிருக்கேன். டீ குடிங்க இல்லன்னா நான் எடுத்து குடிச்சிடுவேன். அடியே மருமவளே, என்னடி இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருக்க? என்னடி விசேஷம் சொல்லடி. அத்தை மறந்துட்டீங்களா அத்தை? நிறைய பொருள் வீட்லயே இல்ல அத்தை, அதனாலதான் ஷாப்பிங் பண்ண போறேன். அதானே பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கிறவளா நீ? லேட்டா தானே எந்திரிப்பேன். அத்தை என்னத்தை இப்படி சொல்றீங்க? நான் டெய்லியுமே சீக்கிரமா தானே எந்திரிப்பேன். உங்களுக்கே தெரியல அத்தை, நான் குடும்பத்து பொண்ணுன்னு. சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க சொல்லுங்க அத்தை. ஏய், பொய் சொன்னாலும் அளந்து சொல்லணும்டி, தெரியுமா? இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சரி விடுங்க அத்தை, இனிமே பெரிய பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், போதுமா? சரிடி மருமவளே, நானும் வரேன் ஷாப்பிங்க்கு. 2 பேரும் ஒன்னாவே போலாம், சரியாடி? சொல்லுடி. நானும் எப்படி தனியா போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களும் வரீங்களா, எனக்கு தைரியம் வந்துச்சு. இதெல்லாம் வரலன்னு யாரும் எழுதா, வீட்லயே உட்கார வேண்டியதானே. சரிடி மருமவளே, உன்கிட்ட பேசிட்டே இருந்தா டைம் தான் எனக்கு வேஸ்ட் ஆகுதுல, கிளம்பலாம். ஏய், மூஞ்சுக்கு சுண்ணாம்பு வச்சது போதும்டி, சீக்கிரம் வாடி வெளியே. எவ்வளவு நேரண்டி எடுக்கும்? அத்தை, நான் கொஞ்சம் மேக்கப் போட்டா பொறுக்காதே உங்களுக்கு. உங்களுக்கும் மேக்கப் போட ஆசையா இருந்தா என்கிட்ட கேளுங்க, போட்டு விடுவேன், சரியா? ஆமா, உன்கிட்ட மேக்கப் போட வராங்க. உன் முகத்துக்கே பேய் மாதிரி அடிச்சிருக்கேன் மேக்கப். சரி வா கிளம்பலாம். ஐயோ, இவ வண்டி ஓட்டுறத பார்த்தாலே பயமா இருக்கே. ஏட்டி, ஏன்டி இவ்வளவு பெரிய ஷாப்பிங் மால் கூட்டு வந்த ஷாப்பிங் பண்றதுக்கு? ஏன்ட்ட என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்னாச்சு? கொஞ்சம் கூட புத்தியே இல்லையாடி உனக்கு? மார்க்கெட்ல போனாலே சீப்பா எல்லாம் விற்பாங்கடி, அங்கேயே போய் வாங்கிக்கலாம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. அத்தை, நீங்க தனியா போனா மார்க்கெட்ல போய் ஏதாவது பண்ணுங்க. இப்ப என் கூட வந்திருக்கீங்க, கொஞ்சம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க, சரியா? ஆமா, டிசிப்ளினா பெரிய டிசிப்ளின், எங்களுக்கு தெரியாதா? ஏட்டி, சூப்பரா இருக்குடி ட்ரெஸ் எல்லாம். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் ஒரு காலத்துல போட்டுட்டு இருந்தேன்டி. அத்தை, நீங்க அந்த காலத்துல வேணா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கலாம். இந்த காலத்துல நீங்க தான் அருந்த பழசு. சரி, எவ்வளோடி இந்த ட்ரெஸ்? அவ்வளோலாம் இல்லத்த, 1500 ரூபாய், அவ்வளவுதான். என்னது, அவ்வளோ ரூபாவா? முதல்ல இடத்த காலி பண்ணு. அத்தை, வெயில் காலம் வந்துச்சுல்லத்த, வீட்டுல வெக்கையா இருக்குத்த, ப்ளீஸ் ஒரே ஒரு ஏசி வாங்கி தாங்கத்த. மருமக கேட்டு இதை கூட பண்ணலன்னா நான் மாமியாரே இல்ல. எவ்வளோடி ரேட்டு? அத்தை, 50,000 வாங்கி தாங்கத்த வீட்டுக்கு. எனது 50,000மா? இந்த இடத்தையும் காலி பண்ணுவோம். அத்தை, மொத்தமா கேஷ் கவுண்டர்ல 10,000 ரூபான்னு சொல்றாங்க. ஐயோ, என் பையனோட மாசம் வருமானத்தை அப்படியே பறிச்சுட்டேடி. அத்தை, ரொம்ப பேசாதீங்க, நீங்களும் தானே தின்றதுக்கு நிறைய வாங்குங்க. சரிடி, எப்படியோ 10,000 கொடுக்கறதுன்னு ஆயிடுச்சு. எனக்கு 1 லிட்டர் ஜூஸ் பாட்டில் மட்டும் வாங்கி தாடி ப்ளீஸ். நான் கூட உங்களை என்னவோ நினைச்சேன், பார்த்தா இப்படி இருக்கீங்க. எங்கேயும் இல்ல, அந்த பக்கம் இருக்கு ஜூஸ் பாட்டில், வா போலாம்.